Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா sample of 100 measurements அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட வேல்யூ இருக்கு, n வந்து 100. இதில் மீன் வந்து 7.4. ஸோ இந்த மீனை வந்து நம்ம x bar அப்படின்னு எடுப்போம். இந்த x bar வந்து 7.4. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இது வந்து சாம்பிளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ s அப்படின்னு எடுக்கணும் 1.2. இப்போ ஃபைண்ட் 95% கான்ஃபிடன்ஸ் லிமிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 95% கான்ஃபிடன்ஸ் லிமிட் அப்படிங்கும்போது z ஆல்ஃபா பை 2 அப்படின்றது வந்து 1.96. பட் இதில் அன்னோன் வேல்யூவை நம்ம இதில் வந்து எஸ் அப்படின்னு எடுத்துப்போம். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து 1.2 அப்படின்னு எடுத்துப்போம். இதோட ஃபார்முலா எழுதணும். இந்த ஃபார்முலா கான்ஃபிடன்ஸ் லெவல் 95% கான்ஃபிடன்ஸ் லெவல் ஃபார்முலா எழுதியாச்சு. இதில் எல்லா வேலையும் சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும். ஸோ எக்ஸ் பார் அப்படின்றது 7.4 மைனஸ் 1.96 இன்டூ இது 1.2. இந்த சிக்மாவுக்கு பதில் 1.2 எடுக்கணும். டிவைட் பை ரூட் ஆஃப் n வேல்யூ 100 லெஸ் தேன் மியூ லெஸ் தேன் 7.4 பிளஸ் 1.96 இன்டூ 1.2 டிவைடட் பை ரூட் ஆஃப் 100. இதில் பார்த்தீங்கன்னா இது 7.4 மைனஸ் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணணும். 2.352 divided by 10 less than mu less than 7.4 plus 2.352 divided by 10. 10 divide பண்ணா ஒரு டெசிமல் மூவ் ஆகும். So 7.4 minus 0.2352 less than mu less than 7.4 plus 0.2352. சப்ட்ராக்ஷன் பண்ணா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 7.1648. ரவுண்ட் ஆஃப் பண்ணா 165 லெஸ் தேன் மியூ. இது வந்து 7.6352. இந்த இடத்துல ஒரு லெஸ் தேன் சிம்பிளும் வரணும். 7.6352. இது ரவுண்ட் ஆஃப் பண்ணா நம்ம 5ஓட நிறுத்திக்கலாம். அப்போ நம்ம கிடைச்ச இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 7.165 7.635.